இது ஆக்சுவலி கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஐயோ நிறைய ஜங்க்ஸ் தான் இருக்குது. நம்ம வேறு டயட்டில் வேறு இருக்கோம். ஒரு ஒன்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கும் என்னென்ன ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பேட் வேணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஐயோ பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சும் போயிட்டு இருந்தது. பட் நடுவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஒரு வாரமாக. அதனால தான் இவ்வளோ பிரேக் விழுந்துச்சு. எனக்கு இன்றைக்கி நான் ஒரு பிராண்டோட கொலாபரேட் வேறு பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ போட்டாகுன்ற நிலமையில தான் இன்றைக்கி சரி விடக்கூடாது, ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆனால் என்ன மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் அது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ பீரியட் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். இவங்க பிராண்ட் கிட்ட நான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட நான் கொலாபரேஷனுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தேன். காரணம் என்னென்னா, நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இவங்க கேர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட கஸ்டமர் தான் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பாக்ஸ். ஸோ தட் இந்த பர்டிகுலர் கம்பெனியை கண்டிப்பாக என் ஆடியன்ஸ் கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்க கிட்ட கொலாபரேஷன் கேட்டிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி ஒரு வருஷம் கடைசியில் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த பாக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஒரு ஒன்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பாக்ஸை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஸோ நிறையா பொருள் இருக்குது. ஸோ வாங்க நான் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீரியட் பட்டி பாக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். பீரியட் பட்டின்றது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அதாவது நம்மளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி நம்மளை செல்ஃப் பேம்பர் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் தான் இது. இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. சில் கிட்னு ஒன்று இருக்குது, சியர் கிட்னு ஒன்று இருக்குது, சார்மர் கிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் சில் கிட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் சார்மர் கிட் தான் இருக்கிறதுலே ப்ரீமியம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கிட் கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு ஒரு வெல்கம் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன க்ரையான்ஸுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது இவங்களோட மேகசின். இது உங்களோட இன்ஹவுஸ் மேகசின். அதனால் இதில் 5 நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது படம், என்னென்ன படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பாட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பாருங்கள் சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாங்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டோரி, படிக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி காமிக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மேகசின் எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு பீரியட் பட்டியோட அந்த மேகசின் ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினெட்லி அவங்களோட மேகசின் பிரான்ச்சையுமே ஒரு தனியாக மேகசினுமே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சார்மர் கிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் இருக்கும். அதில் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஷீட் மாஸ்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தான் மெயினான விஷயம் வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைம். ஒரு நாளைக்கும் என்னென்ன ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவங்க பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னன்னு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சானிட்டரி சப்ளைஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சானிட்டரி சப்ளைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாட்ஃபுல்லாகவும், இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பேட் வேணும், இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒன்று உங்களுக்கு இப்போ பிரித்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டே 1க்கு. ஸோ டே 1 தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3 பேட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேடோட உங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்போசபிள் கவர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க சின்ன ஒரு சானிடைசர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேக்கு 3 பேட் கொடுத்துருக்காங்க. பட் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி 3rd டேக்கு இருக்குங்க. அதுக்கப்புறமா
செகண்ட் டே 4th டேக்குமே இருக்குது. லாஸ்ட் டே மட்டும் 5th டே மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு நிறைய நாள் பீரியட்ஸ் வரும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ்க்கு நீங்கள் வந்து கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சைடு வச்சுருக்கோம். இப்போ மெயினாக நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு ஃபேன்டி லைனருமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல. ஸோ வாங்க ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டே 1க்கான ஸ்நாக்ஸு. ஸோ டே 1 வந்து இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெப்பர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாமே பிரித்து பார்ப்போம் வாங்க. ஸோ பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ரீமியம் கிஃப்டிங் ஆப்ஷன் இது. நீங்கள் உங்கள் கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ யோகா பாரோட ஒரு ப்ரோட்டீன் பார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாட்டி சாக்கோபே ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய ஜம்ஸ் தான் இருக்குது. நம்ம வேறு டயட்டில் வேறு இருக்கோம். சரி பரவாயில்ல வச்சுக்கலாம். ஸோ பெப்பர்மெண்ட் ஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டே 1க்கான பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா டே 2 அண்ட் டே 3க்கு வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து டே 2க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அதையுமே பிரித்து பார்ப்போம். பிரிக்கிறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களோட பேக்கிங் வந்து. ஸோ அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா டே 2க்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான சாக்லேட் தான் வச்சுருக்காங்க இவங்க. இது எல்லாமே நல்ல பிராண்ட்லேருந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட் போடுறாங்க. ஸோ ஒரு சாக்லேட் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ஆரஞ்ச் ஜிஞ்சர் டீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஏன்னா வந்து இந்த டேசி பாப்போட அந்த சூப்பர மிட்டாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் முட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஓகே தான், ஃபைன் தான். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ டே 3, 4, 5 நான் அப்படியே வச்சிடுறேன். நான் எப்படினாலும் இதை பிரிச்சுருவேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ரோஸ்டட் மக்னாஸ் இருக்குது, ரோஸ்டட் மக்கானாஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து டீ பவுடர் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு க்ரன்ச்சி ஓப்பன் சீக்ரெட்டோட ஒரு க்ரன்ச்சி பிஸ்கெட் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்ஸ்ன்னு. சாப்பிட்றதுக்கு இவ்வளோ இதெல்லாம் யாரும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தயவு செஞ்சு யாருக்காவது இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இதை கிஃப்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போது இல்லை பர்த்டே வருது இல்லை பீரியட்ஸ் வர போகுதுன்னா யார் இதை வாங்கி கொடுக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.